அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாரமும் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி நாங்கள் பேச போகின்றோம். குறிப்பாக சமூகத்தின் மேம்பாடு அல்லது நாட்டின் மேம்பாடு அல்லது வீட்டின் மேம்பாடு எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் அதில் பெண்களுடைய பங்களிப்பு அல்லது பெண்களுடைய முக்கியத்துவம் மிக அதிகமாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் அந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, அல்லது குறிப்பாக வீடாக இருந்தாலும் அந்த வீட்டின் முன்னேற்றம், மகிழ்ச்சி எல்லாம் தங்கி இருக்கின்றது அந்த இடத்தில் தான். ஆகவே இந்த பெண்களின் மேம்பாடு அல்லது பெண்களின் முன்னேற்றம், பெண்கள் இப்போது சமூகத்தில் ஆண்களுக்கு நிகராக அல்லது ஆண்களுக்கு மேலதிகமாக அவர்களை விஞ்சியே செயற்படுகின்ற என்ற ஒரு கருத்து பட இருந்தாலும் கூட இன்னமும் எங்களுடைய சமூகத்தில், எங்களுடைய கிராமங்களில், எங்களுடைய ஊர்களில் அல்லது எங்களுடைய நாட்டில் இன்னமும் இது பற்றி பேச வேண்டிய தேவை இருப்பதாகவே நாங்கள் உணர்கின்றோம். குறிப்பாக இந்த ஊடகங்களில் அல்லது பொது வெளித்தளங்களில் பேசுகின்ற போது பெண்களுக்கான உரிமை அல்லது பெண்களுக்கான மேம்பாடு பற்றி பேசுகின்ற போது அவை பூர்ணமாக கிடைக்கப்பெற்றது போன்ற ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்பட்டாலும் கூட அது பற்றிய பேச வேண்டிய தேவை இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே அது சம்பந்தமான விடயங்கள் அல்லது பெண்களின் மேம்பாடு சம்பந்தமான விடயங்கள், அதில் சமூகத்தில் இவ்வாறான நிலைப்பாடு இப்போது இருக்கின்றது, என்னென்ன விடயங்கள் சவால்களாக இருக்கின்றது, பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் போன்ற விடயங்களாக இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. ஆகவே அது சம்பந்தமாக பேசுவதற்கு பொருத்தமான ஒருவரை நாங்கள் அதிதியாக கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர், சமூக ஆர்வலர் ஷப்ரினா நசீர். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் குறிப்பாக ஒரு ஆய்வு மாதிரி அல்லது பெண்களுக்கான ஒரு தெளிவுபடுத்தல், சமூகத்துக்கான ஒரு தெளிவுபடுத்தல் மாதிரியான விஷயத்தை தான் வழங்கணும்னு விரும்புகிறோம். இந்த பெண்களின் மேம்பாடு அது பற்றி பேசுவது அது ஏன் ஒரு அவசியமான விடயமாக இருக்கின்றது? ஒரு உலகத்திலேயே ஆணும் பெண்களும் 50-50 வீதம் தான். எங்கு பார்த்தாலுமே அதைத்தான் நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். 50 வீதம் 50 வீதம். ஆகவே நாங்கள் இப்போ எல்லாருமே கடந்த வருடங்களாகவே ஒரு 1-2 டிகேட்ஸாகவே பொருளாதார நிலைமையை தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். எக்கானமி. அப்போ எக்கானமின்னு சொல்லும்போது நாங்கள் ஆண்களினுடைய பங்களிப்பு போன்றே பெண்களும் சம அளவில் பங்களிப்பு செய்தால் மாத்திரம்தான் எந்த ஒரு நாடும் அல்லது ஒரு உலகமும் சேர்ந்து அந்த எக்கானமியில் பங்களிப்பு செய்யலாம். எப்பொழுது அந்த முன்னேற்றங்கள் வரும்போது தான் அந்த முழு வளர்ச்சியையும் நாங்கள் எய்த முடியும். இலங்கை தற்பொழுது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்கிறோம். அப்போ எங்களுடைய பங்களிப்பு, பெண்களாகிய எங்களுடைய பங்களிப்பு அதில் எவ்வாறு இருக்கின்றது என்பது தற்பொழுது அதிகமாக நம் நாட்டிலும் பேசிக்கொண்டும், அடுத்தது நம் நாடு ஒரு ஹைலைட்டட் ஆஃப்டர் வார் மிகவும் நல்ல ஹைலைட்டட் ஆகப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவை பெண்கள் இதில் எவ்வாறு பங்களிப்பு செய்கிறாங்கங்கிறத உலகம் பூராகவும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் மிகவும் முக்கியமான ஒன்று தான் நாங்கள் சொல்கிறோம் UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்று சொல்லி கடந்த 2016 வெளியிட்டு எல்லா நாடுகளுமே அதில் ஒரு பங்களிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதில் அதிகமாக இந்த பெண்களுடைய பங்களிப்பு என்பது கட்டாயம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு என்று சொன்னால் நாங்கள் எல்லோருமே அதில் சம அளவில் பங்களிப்பு செய்தால் மாத்திரம்தான் உலக அளவில் நாங்கள் ஒரு வளர்ச்சியை எய்த முடியும். ஸோ இது எல்லா வகையிலையும் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதிலையும் நாங்கள் ஒரு குடும்பத்தை பார்த்தோம் என்று சொன்னால், குடும்பத்தில் ஒரு பெண்களுடைய பங்களிப்பு அதிகரிக்கும் போது அதே நேரம் ஒரு ஆணினுடைய பங்களிப்பும் அதில் இவர்களுக்கு சப்போர்ட்டிவாக ஆகும்போது அக்குழந்தைகள், வீட்டில் வளர்கின்ற குழந்தைகளினுடைய நிலைமை மிகவும் ஆரோக்கியமான ஒரு நிலைமையாக வளரக்கூடும். ஏன்னா அவங்க பார்ப்பாங்க ஆண்கள் எவ்வாறு இதில் பங்களிப்பு செய்யும் போது அவங்களுடைய சைக்காலஜிக்கல் ரீதியாக நாங்களும் இதில் பெண்களுக்குரிய அந்த மரியாதையிலிருந்து பெண்களை எவ்வாறு நாங்கள் அதில் ஈடு கொடுத்து அந்த வகையில் கொண்டு போகும்போது அவடத்தில் அதே நேரம் பெண்களினுடைய அந்த நெரோ மைண்டட்லேருந்து ப்ரோட் மைண்டண்டாகவும் அதில் எல்லா வகையிலையுமே. ஆகவே இந்த பெண்களுடைய பங்களிப்பு வளர்க்கப்படும் போது அவர்களும் சொசைட்டிக்கு வெளிப்படையாக சேரும் போது அவர்களுடைய எல்லா வகையான விடயங்களுமே வெளிப்படுத்த சமூகத்திலும் சரி, சூழலிலும் சரி, அடுத்த நாடளவிலும் சரி, உலக அளவிலும் சரி, இது பெண்களுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் சமூக ஆர்வலர் அப்படின்ற அடிப்படையில், விரிவுரையாளர் அதையும் தாண்டி சமூக ஆர்வலர் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் சமூகத்தில் பல பிரதேசங்களுக்கு போயிருப்பீங்க, அந்த பெண்களோட சம்பந்தமான செயற்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டிருப்பீங்க. இன்னமும் நாங்கள் பெண்களுடைய மேம்பாடு பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி பல இடங்களில் நிறைய ஒரு முன்னேற்றகரமான விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, நிறைய சமூகத்தில் மாற்றம் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஏன் என்ற கேள்விக்கான உங்களுடைய பதிலிலிருந்து நாங்கள் இன்னும் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். குறிப்பாக
பொருளாதாரம் அப்படின்றது மிக முக்கியம். சில நேரங்களில் வீட்டில் இருக்க பெண்கள் வேலைக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி அந்த பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்தவர்களாக இருக்கிறது. ஆகவே இந்த அந்த மேம்பாடு அது கல்வியாக இருக்கலாம், சமூக விடயங்களை தெரிந்து கொள்வதாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம். இன்னும் விரிவாக இந்த பெண்களுக்கு சொல்ல போனால் ஏன் அந்த விஷயத்தை அவர்கள் அந்த மேம்பாடாக அல்லது அவர்கள் முன்னேற்றமாக அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுது அந்த முன்னுக்கு வருகிறார்களோ அப்பொழுது தான் தண்ட நிலைமையிலிருந்து கொஞ்சம் ஆண்கள் போன்று தன்னம்பிக்கை என்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று பெண்களுக்கு அப்பொழுதுதான் முன்னுக்கு வரலாம். அவர்களுக்கு எப்பொழுது தன்னம்பிக்கை வந்தால்தான் தன்னுடைய மேம்பாடு என்பதே தன்னுடைய வேலையை தானே சுதந்திரமாக செய்வதென்பதுதான். அந்த ஒரு கேப்பபிலிட்டியை ஒரு பெண் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நகர்ப்புறங்களில் பாடசாலைகளிலும் சரி பெண்கள் வெளியே இப்போ ஆண்கள் பிஸியாக போகின்ற நேரம் பெண்கள் வெளியேறி அதை கொஞ்சம் செய்கிற அளவுக்கு இருக்கிறார்கள். தொழிலை விட்டு நாங்கள் அந்த அந்த வீட்டு வேலைகளில் இருந்து கடைக்கு செல்வதிலிருந்து மற்ற பிள்ளைகளை பாடசாலைக்கு கொண்டு வீட்டில் அவ்வாறான சில விடயங்களில் பங்களித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் மறுபக்கம் பார்த்தால், அதாவது நாங்கள் கிராமப்புறங்களிலோ அல்லது வடக்கு கிழக்கு போன்ற இடங்களில் பார்த்தால் இந்த வகையான பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது, பெண்களுடைய கல்வி எந்த அளவுக்கு முன்னேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, கல்வி கற்றத்தின் பிற்பாடு அவர்கள் எந்த அளவுக்கு இந்த வேலையை செய்கின்ற அளவு அந்த ஒர்க் ஃபோர்ஸுக்குள்ளே வாரங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் இதில் வருகின்றது. ஆகவே பெண்கள் எப்பொழுது இந்த மேம்பாடு தன்னுடைய வேலையை தானே செய்கின்ற ஒரு நிலைமை வந்தால்தான் அவர்களுக்கு முதலாவது எல்லா விடயங்களையும் ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், தன்னம்பிக்கை வரும். அப்பொழுது தான் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு கேப்பபிலிட்டியோடு ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த மேம்பாடுங்கிறது ஒர்க் போகிறதுங்கிறது மட்டுமல்ல, எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை ஒரு ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப்பாக செய்கிறண்டாலும் சரி, குடும்பத்தில் இருந்து நம்ம ஒரு வேலை செய்கிறண்டாலும் சரி, எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். குறிப்பாக பெண்களின் மேம்பாடு அல்லது பெண்களுக்கான சம உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறது படித்து வக்கீலாக வைத்தியர்களாக இந்த மாதிரி வேலைகளுக்கு போவது மாத்திரமல்ல, சமூகம் பற்றிய ஒரு சிந்தனை அல்லது குடும்பம் பற்றிய ஒரு எண்ணம், அது பற்றிய வெளியில் போயிட்டு ஒரு சமூகத்தை எதிர்கொள்கின்ற தன்மையை வளர்த்து கொள்வது எல்லாம் கூட மேம்பாடாகத்தான் கருதப்படும். நீ சொன்னது போல எங்களுடைய நாட்டில் எத்தனை பெண்கள் அல்லது எத்தனை சதவீத பெண்கள் இந்த அரசியல் சம்பந்தமான தெளிவுபடுத்தலோடு இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் மிக குறுகிய அல்லது மிக சொற்ப பேர் தான் இருப்பாங்க. அநேகமாக அந்த வாக்களிப்பு வீதங்களில் கூட பெண்களின் வாக்களிப்பு வீதம் குறைவு. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த வாக்களிக்கிற அந்த உந்து சக்தி அல்லது அந்த புஷ் பண்ணுறது ஆண்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் சொல்லுகின்றவர்களுக்கு தான் அந்த பெண்கள் வாக்களிப்பவர்களாக இருக்கலாம். இதெல்லாம் மிக தவறான விஷயம். இது பற்றி இந்த சமூகத்தில் சரியான தலைமைத்துவங்கள் உருவாவதற்கு அல்லது சமூகத்தில் சரியான அரசியல் பிரதிநிதிகள் உருவாகாமல் இருப்பதற்கு கூட இந்த பெண்களுடைய இவ்வாறான பிற்போக்குத்தனமான அல்லது பிற்போக்குத்தனம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் குறையாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய அது சம்பந்தமான தெளிவு இல்லாதது ஒரு காரணமாக இருக்கும். ஏன் அந்த விஷயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. பெண்கள் எப்பொழுதுமே எப்படி சிந்திப்பார்களாம் என்றால், ஒரு விஷயம் கிட்ட வரும்போது தான் அந்த கிட்டத்தில் தான் பார்ப்பாங்க. ஆண்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் ஒரு அப்பால் பட்டு இப்போ ஒரு வாகனத்தை செலுத்தும் போது கூட அவர்களுடைய பார்வை ஒரு கொஞ்சம் அப்பால் தான் அவர்கள் சிந்தித்து டாக்குன்னு. எங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குமாம் என்றால் கிட்ட எப்படி இருக்குமா அதற்கேற்ற மாதிரி தானே எங்களுடைய சிந்தனைகள் இருக்குமா. அது போன்றுதான் எங்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான சில வகையான, அதாவது நாங்கள் எமோஷனலி கூட பவுண்ட். அண்ட் ஆண்களை பார்த்தால் அவர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கலி அண்ட் எமோஷனலை விட ஃபிசிக்கலி. ஸோ பெண்கள் யோசிப்பது எல்லாமே கேர், கூடுதலாக கேரிங். அப்போ தண்ட மகனை லீடர்ஷிப்பாகவோ தண்ட மகளை லீடர்ஷிப்பாகவோ எப்படி வளர்க்க வேண்டும், அதை அந்த அளவுக்கு புரிதல் நம்மளுடைய பாடத்திட்டங்களிலிருந்து நம்முடைய சமூக வளர்ப்பிலிருந்து கலாச்சார நோக்கத்திலிருந்து இந்த பெண்ணுக்கு எப்படி ஊட்டப்படுகின்றதை வைத்துத்தான் அந்த பெண் அந்த பிள்ளையோ அல்லது அந்த சமூகத்திலோ அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இப்போ எங்களுக்கு சமூகத்தை நாங்கள் எடுத்தோம்னா, எங்களை இப்போ ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, ஒரு சிங்களீஸாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுக்கு என்ன ஊட்டப்படுகின்றது என்பது தான் முக்கியம்.
அதை வச்சு கொண்டு தான் அவங்க எந்த மாதிரி ஒரு விடயத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஈஸ்டர்னை பார்த்தோம் என்றால் அல்லது வடக்கோ கிழக்கோ பார்த்தோம் என்றால் அங்கே வந்து பெண்கள் வந்து கல்யாணம் முடிக்க வேண்டும், அதற்காக படிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த கல்யாணத்தை முடித்ததின் பிற்பாடு அவங்களுடைய எல்லா விதமான கனவுகள் என்னதான் இருந்தாலும் கணவருக்கு அப்பாற்பட்டு தான் அதுக்காக செய்யலாம் என்பது கணவர் தான் தீர்மானிக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமை அந்த கட்டுக்கோட்பாடோடு வந்துவிடும். அதே போன்று தான் எல்லா விடயங்களும் வந்து அந்த கலாச்சாரத்தோட பவுண்ட், அதை தாண்டி நாங்கள் செயற்படும் போது என்ன வகையான ஒரு சிக்கல்கள், அடுத்தது அதை தாண்டி நாங்கள் குரல் கொடுத்தோம் என்றால் அது சமூகத்திற்கு விரோதமாக கருதப்படுகின்றது. ஆகவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த பெண்கள் வந்து இந்த ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினால்தான் என்ன சொன்னால் ஒரு குழந்தையை உருவாக்குவது என்பது ஒரு 20 years ப்ரொஜெக்ட். ஏன்னா அவங்க பிள்ளை உண்டானதிலிருந்து அவங்க 20 வருடம் உலகத்திற்கு செல்லும் வரையிலும் அவங்க ஒரு ப்ரொடக்டை வந்து உலகத்துக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ அது பெண்களும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும், ஆனால் தற்பொழுது கருதினோம்னா பெண்களுடைய தானே அது அதிகமாகவே இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அவங்க வந்து தன்னை மேம்படுத்தினால்தான் அந்த ப்ரொடக்டை வந்து நாங்கள் எஃபெக்டிவாக கொடுக்கலாம். அல்லது நாங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் டீச் பண்ணுறோம்னாலும் சரி, இல்லை எங்கே போகிறோம்னாலும் சரி, அந்த ஒரு ஹைலைட் எங்களுக்குள்ளே வந்தால் மாத்திரம்தான் நாங்கள் எஃபெக்டிவாக அந்த விஷயத்தை செய்யலாம். தூர நோக்கோடு அந்த தூர நோக்கு என்பதை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஒரு ட்ரீம் ஒன்று ஃபஸ்ட்டு கிடைக்கணும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த ட்ரீம் வந்து எங்களோட ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளாகி நாங்கள் வந்து குடும்பத்தை பார்ப்பது மாத்திரம்தான் அல்லது கணவரோடு இருப்பது மாத்திரம்தான், இப்படியான அவங்களுக்குன்ற ஒரு ட்ரீம்ஸ் வந்து மிச்சமாக இல்லை. ஸோ அதனால் இந்த மேம்பாடுங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் ஹைலைட் ஆகிக்கொண்டு இருக்குது. நீங்கள் ஏதாவது செய்யுங்கள், சமூகத்திற்கு செய்ய பாருங்கள், அப்படியான விடயங்களே. நிச்சயமாக அந்த மேம்பாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வார்த்தையில் சொன்னாலும் கூட அதுக்குள்ள உள்ள அர்த்தங்கள் நிறையவே இருக்குது. நீங்கள் சொன்னது போல் ஒரு நல்ல உதாரணம், ஒரு பிள்ளையை வந்து எந்த ஒரு குழந்தையும் அந்த தாயினுடைய வளர்ப்பில் தான் அந்த சமூகத்தில் அந்த குழந்தை இவ்வாறு இருக்க போகுது அப்படின்றது தீர்மானிக்கப்பட போகுது. கல்வியாக இருக்கலாம், அந்த குழந்தையினுடைய நடத்தை, ஆட்டிடியூட்ஸ், அந்த குழந்தை சமூகத்தை இவ்வாறு எதிர்கொள்கின்றது எல்லாமே வந்து எவ்வளவுதான் தந்தை இருந்தாலும் கூட தாயினுடைய பிரதிபலிப்பு அதிகமாகவே இருக்கும். ஆகவே முதல்ல தாய் அந்த குழந்தையை சமூகத்துக்கு எவ்வாறு அறிமுகப்படுத்த போகின்றாள் அல்லது தாய் அந்த குழந்தையை சமூகத்தில் எவ்வாறு பிரதிபலிக்க வைக்க போகின்றாள் அப்படின்றது வந்து அந்த தாயினுடைய அறிவும் அதில் தங்கி இருக்கிறது. தாயினுடைய தூரநோக்கு சிந்தனை அல்லது தாய் இந்த சமூகம் பற்றிய விடயங்களை அறிந்து வைத்திருக்கின்ற தன்மை மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அதனால் இந்த மேம்பாடு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மேம்பாடு அப்படின்ற இந்த விஷயத்துக்குள்ள தனியே கல்வி, தனியே வேலை, இல்லாட்டி தனியே அரசியல், இந்த மாதிரி இல்லை, கலாச்சாரம். இது பேசும்போது சில நேரங்களில் அப்படின்னா எங்களுடைய சமூகம் சில வேளைகளில் இதை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் உண்மையில் நாங்கள் பேச வருகின்ற விடயம் அல்லது தெளிவுபடுத்த வருகின்ற விடயம் இந்த மேம்பாடு ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது என்று. அது எந்த சமூகமாகவும் இருக்கலாம், இஸ்லாமிய சமூகமாக இருக்கலாம், தமிழ் சமூகமாக இருக்கலாம், சிங்கள சமூகமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த பெண் என்பவள் அல்லது தாய் என்பவர் வந்து மிக முக்கியமாக ஒரு அச்சாணியாக இருக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே அந்த தாய்மைக்கு கடந்த காலங்களில் இருந்த அந்த அனுபவத்தோடு இந்த காலத்தில் எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனை தேவைப்படுகிறது. ஆகவே தான் இந்த மேம்பாடு பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த மேம்பாடு எங்கெங்கிருந்து அவர்களுக்கு கிடைக்கின்றது அல்லது முன்னேற்றம் அல்லது அவர்களுடைய அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு எந்தெந்த வழிகளில் அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இப்போதைய காலகட்டத்தில்? இப்பொழுது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் வந்து நாங்கள் பாடசாலைகளில், அதுக்கு முதலாக வீடுகளில் நாங்கள் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வளர்க்கின்ற முறையில், அதாவது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கும்போது அந்த ஆண் குழந்தையை நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு பொம்மை வந்து அவங்களுக்கு வந்து காஸ், ரொபோட்டிக்ஸ் அப்படியான விஷயங்களை கொடுப்போம். பெண் பிள்ளையாக இருந்தால் பிங்க் அண்ட் என்ன சொல்கிற டால்ஸ் அதில் கொடுத்து அப்போ அவங்களுக்குள்ளே அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டை நாங்கள் டக்குன்னு கொண்டு வரோம். அது போன்று தான் குழந்தை வந்து தவளை எடுக்கும் போதே பெண் பிள்ளையாக இருந்தால் டக்குன்னு விழுந்துருமோன்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆஸ் அ மதர் நாங்கள் வந்து கவலைப்படுவோம். அதே நேரம் ஆண் பிள்ளையாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் கவலை இல்லை. அது மாதிரி வளர்ப்பில் இருந்து நாங்கள் என்ன திங்க் பண்ணுறோமுங்கிறத வந்து அவங்களுக்கு ஊட்டுறோம். ஒவ்வொரு நடவடிக்கையாமல் அவங்களுக்கு அது வந்து பிள்ளைகளுக்கு எப்படின்னு சொன்னால் பார்த்த உடனே அவங்களுக்கு விளங்கும். ஓகே, நான் இப்படித்தான் அம்மாவுக்கு இப்படித்தான் நடக்கின்றது, அப்பா இப்படித்தான் செய்கின்றார். அப்போ ஒரு குடும்பம் தான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு அழகான ஒரு முறையை கொண்டு வந்தால் அந்த குழந்தை அதை பார்க்கும் பொழுது நாளைக்கு எதிர்காலம் அவங்க கைவசம். அப்போ அவங்க அதை ஒழுங்காக செய்வாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்க்குறது வந்து
பெண்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்காமையும் பெண்களுக்கு அதனால் வருகின்ற ஒரு பிரச்சனையை தான் நாங்கள் பார்க்கிறோம். எல்லா இடத்துலையுமே கணவனால் வர பிரச்சனை அல்லது ஆண் சமூகங்கள்னால வர பிரச்சனை, துஷ்பிரயோகம் அப்படி இப்படின்னு இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே வந்து அந்த வீடு தான். அடுத்தது சூழல், சமூகம், அவங்க பெண்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது, அந்த பெண்களை வந்து இவங்க எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த காலம் மாதிரி இப்போ உதாரணமாக ஒரு சம்பளத்தை எடுத்து கொண்டு வந்து சரி இப்போ பெண்கள் வேலைக்கு போகாட்டியும் அந்த வீட்டிற்கு வரும் ஆண் வியாபாரமோ அல்ல வேலையோ செய்து எந்த அளவுக்கு அந்த பெண்ணுடன் நிகராக இருந்து பேசி இதுதான் எங்கள் வீட்டில் நடக்கின்றது அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருந்தால் அப்பொழுது அந்த குடும்பம் ஹாப்பியாகவும் அந்த குழந்தைகள் அதையும் பார்த்து அடுத்தது வேலைக்கு ஒரு பெண் சென்றாள் அந்த பெண் வீட்டுக்கு வரும்போது அதில் வந்து எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்கின்றார், அவரும் வந்து அந்த டிஷ்வாஷிங் எல்லாத்துலேயும் ஈடுபடுறார், சமையலில் ஈடுபடுறார், அப்படியான விடயங்கள். அப்போ அந்த குடும்பம், சமூக சூழ்நிலைகள், அடுத்தது பாடசாலைகளில் இது எவ்வாறு ஊட்டப்படுகின்றது, இந்த ஆட்டிடியூட் பிள்ளைகளுக்கு ஒன்லி நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் கல்வியை மட்டும் கொடுக்குறோம், அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எப்படின்னு சொன்னால் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு என்ஜினியர் அல்லது ஒரு டாக்டர் இல்லாட்டி ஏதாவது ஒரு துறையில் அவங்க முன்னேறதுக்கான ஒரு வழிவகையை கொடுக்குறோமே அல்லாமல் இவர்கள் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாறாமலோ அல்லது அதுக்குரிய ஒரு என்ன ஒரு திட்டம் நம்ம கையில் இருக்குது அப்படி ஒன்று இல்லை. நாங்கள் என்ன நட்பண்புண்டா என்ன அதுக்கு எந்த வகையில் நாங்கள் செய்கிறோம் என்கின்ற ஒரு பாடத்திட்டம் இன்னுமே இல்லை. உதாரணமாக ஃபின்லாந்து எடுத்தால் ஃபின்லாந்தில் 14 வயது வரைக்கும் ஒரு மாணவன் பாடசாலைக்கு போகும் வரைக்கும் அவங்களுக்கு எந்த வகையான ஒரு பரீட்சையும் இல்லை. அவங்க the way of teaching is different. அவங்களுக்கு அந்த வகையான அதே நேரம் ஜப்பானும் அதே போன்று தான். அவர்கள் வந்து 7 வயது வரும் வரையிலும் அவர்களுக்கும் இல்லை, அவர்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டியை தான் அவர்கள் வழங்குகிறார்கள். அதிலிருந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வீதமும் வேறு. அப்போ பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்க அந்த மேம்பாடுங்கிறது சின்னத்திலிருந்தே அவங்களுக்கு ஊட்டப்பட்டு கொண்டே வருகின்றது. அப்போ எல்லாருமே இப்போ எந்த உன்னுடையது என்னுடையதுங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதே நேரம் ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரில் இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரதமர் சிங்கப்பூர் போன்று தன்னுடைய நாட்டையும் அதே போன்று கொண்டு வர வேண்டும் என்று சிங்கப்பூருக்கு சென்றிருக்கிறார். சென்ற நேரம் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே எல்லாம் செய்யலாம், நாங்கள் உங்களுக்கு டெவலப் பண்ண எல்லாம் தரோம், ஆனால் எங்கள் நாட்டில் இருக்கின்ற பெண்கள் இரவு எத்தனை மணி நேரமும் சுதந்திரமாக செல்லலாம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்புக்கும் வந்து ஆண்களே அவர்களுக்கு பாதுகாப்பு, உங்கள் நாட்டில் அது செய்யலாமா என்று சொன்னால் செய்ய இயலாது. என்னென்னா எங்களுடைய கலாச்சாரத்தில் அந்த ஒரு பாதுகாப்பான நிலைமை எங்களுடைய மனதிலிருந்து ஃபஸ்ட்டுக்கு தோன்ற வேண்டும். எனக்கு பயமில்லாமல் நான் செல்ல முடியுமாங்கிற ஒரு நிலைமை வர வேண்டும். அது ஆண்கள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு நிலைமை. ஸோ மேம்பாடு என்பது வெறும் கல்வியிலோ அல்லது இதிலோ அல்ல, எல்லா விடயங்களிலும் அந்த மேம்பாடு என்பது வர வேண்டும் பெண்கள் முன்னேறுவதாக இருந்தால். ஆகவே அது சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் இந்த குழந்தை வளர்ப்பு அல்லது பெண்களுக்கான பெண் பிள்ளைகளுக்கான உரிமை அல்லது அவர்களுடைய இந்த சமூகம் எங்களுடைய கலாச்சாரத்தோடு இணைந்து எங்களுடைய இந்த மேம்பாட்டை நாங்கள் இவ்வாறு பேணி பாதுகாத்துக் கொள்வோம் அல்லது இந்த மேம்பாட்டை நோக்கி அல்லது முன்னேற்றத்தை நோக்கி இவ்வாறு பயணிப்பது போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பெண்களுடைய மேம்பாடு பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். சில கேள்விகள் பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு மேலெல்லாம் பெண்களுக்கு என்ன மேம்பாடு தேவைப்படுகின்றது, அவர்கள் மேம்பட்டு தான் இருக்கின்றார்கள் என்று. ஆனால் நாங்கள் பேசுகின்ற சமூகம், நாங்கள் பேசுகின்ற அந்த பகுதி அல்லது எங்களுடைய விடயங்கள் வந்து இன்னும் பேசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் பெண்களுக்கான சம்பந்தமான தெளிவுபடுத்தல் வழங்கப்பட வேண்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த குழந்தை வளர்ப்பு பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ வீடுகளில் பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஆண் பிள்ளை பெண் பிள்ளை இருக்கின்ற போது ஒரு பாகுபாட்டை இலகுவாக அல்லது அடையாளப்படுத்தக்கூடிய விதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் சரி அல்லது வீட்டில் உணவு பரிமாற விடயங்களில் கூட சரி, ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் பெண் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுவதில்லை. சில நேரங்களில் அது ஒரு கட்டுப்பாடாகவும் வைத்திருக்கின்றார்கள். அது எங்களுடைய கலாச்சாரமாகவும் இருக்கணும். ஆனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் பெண்களும் சமம் என்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல பெண் சரியான பங்களிப்பு வழங்குகின்ற போதுதான் பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே எப்படி அதை அடையாளப்படுத்த வேண்டும், அதை எப்படி அட்ரஸ் பண்ண? உதாரணமாக நான் ஒரு தாயாக இருந்து கொண்டு அடுத்தது நம்ம சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனை, அடுத்தது நானும் ஒரு பெண் பிள்ளையாக தானே ஒரு தகப்பன் பெற்றோருக்கு கீழ் வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ இது எப்படின்னு சொன்னால் நீ பெண் பிள்ளை
உதாரணமாக படிக்க போகிறேன்னு சொன்னால் எனக்கு அந்த சுதந்திரம் தரப்படுவதில்லை. முதலாவது என்ன படிக்கணும்னு சொன்னால் சயின்ஸ் படிக்க போகிறேன், இல்லை மேத்ஸ் படிக்க போகிறேன், இன்ஜினியரிங் ஆக போகிறேன்னு சொன்னாலும் உடனே சொல்லுவாங்க உனக்கு என்னத்துக்கு அந்த தொழில், நீ ஏன் கலைப்பிரிவு எடுக்க இல்லாத, டீச்சிங் கம்ஃபர்டபுள் ஜாப், அதில் ஒரு நர்சிங் அல்லது ஒரு செக்ரட்டரியட், இப்படியான விஷயங்கள். அடுத்தது வந்து சமையல் எடுத்தோம்னு சொன்னால் சமையலுக்கு இப்போ உதாரணமாக நான் போய்ட்டு ஸ்கூல் விட்டு வெளியே வந்தாலோ என்னோட சேர்த்து என் தம்பி வந்தாலோ உடனடி சொல்லுவாங்க நீ வா என்று சொல்லி நாங்கள் தான் அதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே நேரம் தம்பியோ அல்லது ஆண் பிள்ளைகளோ அதற்கு அவர்களுடைய வேலை அல்லது பெண்களுடைய வேலை சமையல், அதே நேரம் பரிமாறுவது என்பது, அதே நேரம் சத்தான உணவுகள் வழங்கப்படுவது தொடக்கம் எல்லா விடயங்களிலும் கூட இந்த பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் சாதாரணமாக நம் வீடுகளில் அன்றாடம் நாங்கள் பார்க்கின்ற ஒரு வேறுபாடு. உதாரணமாக பெண்கள் வெளியில் சென்றால் கிளாஸஸுக்கு போனாலும் சரி உனக்கு எனத்துக்கு மேற்படிப்பு என்பதும் அல்லது நீ எனத்துக்கு கிளாஸஸ் போக வேண்டும், அவர் தானே போகணும், என்ன நாளைக்கு உழைக்க போடுவது, நீ வீட்டில் இருக்க போகிறது. ஸோ அந்த சின்னத்திலிருந்து அந்த மைண்ட் செட்டப் அந்த பிள்ளைகளுக்கு வந்து விடுகின்றது என்னவென்றால் பெண்களுக்கு நீங்கள் படித்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி வீட்டோடு இருக்க வேண்டியவர்கள். ஆண்களுக்குரிய மைண்ட் செட்டப் வந்து விடுகின்றது எப்படி என்றால் நாங்கள் உழைக்க வேண்டும், நாங்கள் அவங்களுக்கு அந்த அந்த நேரமே அந்த தன்னம்பிக்கை வந்து ஊட்டப்பட்டு விடுகின்றது. பெண்களுக்கு அப்படி இல்லை, தங்கி டிபெண்டட், தே ஆர் ஆல்வேஸ் டிபெண்டட். இப்போ தந்தையிடம் பெற்றோரிடம் போன்று அடுத்த கட்டம் திருமணமானால் தே ஆர் டிபெண்டட். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு அதே டைம் எப்படி ஊட்டப்படுகின்றது என்றால் ஆண்களுக்கு நீங்கள் இவங்களை பார்க்க வேண்டும் அல்லது நீங்கள் தான் உழைக்க வேண்டும், நீங்கள் தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற சேம் டைம் பேரலலி அவங்களுக்கு அதை காட்டப்படுகின்றது. ஆகவே ஒரு பெண் இதை தாண்டி இப்போ இவர்களைத்தானே இவர்கள் வர ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் வாட்டெவர் இவங்களை சூஸ் பண்ணும்போது பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரப்போகுது. என்னவென்றால் என் பிள்ளை சுதந்திரமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வரும் மனைவி அப்படி இருக்க முடியாது. அந்த ரெண்டு மனப்பாகவும் அவடத்தில் வந்துடும். என் பிள்ளையை இன்னொருவர் கட்டுப்படுத்துவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். அதே நேரம் என் மனைவி அப்படி சுதந்திரமாக தன் பிள்ளை போன்று இருக்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி வந்தோடனே என்ன நடக்குதுன்னு சொன்னால் சமூகத்தில் நிறைய பிரச்சனை. என்னென்னா தன் பிள்ளையை சில நேரம் பெண் பிள்ளைகளை வந்து கொஞ்சம் அந்த ஃபார்வர்டாக வளர்க்கின்ற பெற்றோர்கள் அதிகமாக மேற்கொண்ட பிரச்சனை தான் என்னவென்றால் இந்த ஆண்கள் இப்படி அந்த முடிச்சு கொடுக்கும் போது திருமணம் பந்தத்தில் ஏற்படும் போன்று அவர்களுடைய எண்ணங்கள் வேறு. ஸோ தே கான் கோப் அப், இப்படியான பிரச்சனைகள். ஸோ இந்த மேம்பாடு என்பது அந்த அவங்க பெற்றோர் அந்த வளர்ப்பு வந்து மிகவும் முக்கியம். நீங்கள் ஆணாக இருந்தான்னு பெண்ணாக இருந்தான்னு அந்த பிள்ளைகளை சமமாக ட்ரீட் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு சமையலுக்கோ சரி அல்லது உணவு பரிமாறுவதிலோ சரி இல்லை படிப்பதிலோ சரி ஏன் அந்த பெண்ணையும் ஆணையும் சேர்த்து இந்த குழந்தைகளை சேர்த்து வச்சு அவங்களுக்கு 50 அவங்களுக்கு 50 மாதிரி ரெண்டையும் ஷேர் பண்ணி செய்தால் அந்த குடும்பம் இன்னும் அழகான ஒரு என்வாயன்மெண்ட்டாக மாறி. இது வந்து நாங்கள் யூரோப் கண்ட்ரீஸில் மற்ற மேற்கத்திய நாடுகளில் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை காண்கின்றோம். பெற்றோர்களும் பிள்ளைகளும் ஒரே டேபிளில் இருந்து சாப்பிடுவார்கள். அதே நேரம் டிஷ்வாஷிங் என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து செய்வார்கள். தூங்கும் போதும் அப்படித்தான், வெளியில் செல்லும் போதும் அப்படித்தான். இப்படியான விஷயங்களை எங்களோட என்வாயன்மெண்ட் எங்களோட குடும்பத்துக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்தால் பெரும் மாற்றுதல் நம் சமூகத்தில் ஏற்படலாம். இந்த மாற்றம் வராத வரையில் நாங்கள் எவ்வளவு தான் மேம்பாடுண்டு பெண்களுக்கு எதிராக கரைத்தாலும் சரி என்ன அவங்களோட மனசுக்குள்ள அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை என்று சொன்னால் ஊட்டப்படுவதில்லை. திடீர்னு நான் வந்து மேம்பாடு நீங்கள் செய்ங்க இப்படி செய்ங்க அப்படி செய்ங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி அந்த தன்னம்பிக்கை வரப்போகின்றது? நிச்சயமாக வராது. நாங்கள் இப்போ பேசுவது வந்து இப்போது பேசிக்கொண்டிருப்பது அல்லது இப்போது நாங்கள் விளக்கப்படுத்த முயல்வது இப்போது இருக்கின்ற பிள்ளைகளுக்காவது இந்த விடயத்தை கொடுக்க வேண்டும் என்பது. குறிப்பாக இப்போ நாங்கள் போய்ட்டு ஒரு வளர்ந்த பெண்ணோ அல்லது ஒரு வீட்டை பராமரிக்கின்ற ஒரு மனைவியாக இருக்கின்றவங்க அல்லது இப்போது இருக்கின்ற அந்த பெண்களுக்கான மேம்பாடு பற்றி நாங்கள் அதிகமாக பேசுகின்ற போது கூட சில நேரங்களில் இது சமூக பிறழ்வுக்காக நாங்கள் வாதிடுவது போல் இருக்கும். ஆனால் உண்மையில் உங்களுடைய பிள்ளைகளில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் வீடுகளில் நீங்கள் அவர்களுக்கான விடயங்களை சலுகைகளை அவர்களுக்கான உணவுகள் அல்லது அவர்களுக்கான கல்வியை பற்றி பேசுகின்ற போது பெண்ணுக்கு ஒரு நியாயம் ஆணுக்கு ஒரு நியாயம் என்று இல்லாமல் அவர்களுக்கான சுதந்திரத்தை வழங்குகின்ற போது நிச்சயமாக அடுத்து வருகின்ற தலைமுறை இந்த மேம்பாடு பற்றி நாங்கள் பேச தேவையில்லாத ஒரு தலைமுறையாக இருக்க போகின்றது. ஆகவே அது பற்றி நாங்கள் இன்னும் சில விடயங்களை பற்றி பார்ப்போம். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற சவால்கள். நாங்கள் என்னதான்
விடயங்கள் சமூகத்தில் சாதாரணமாக நாங்கள் பேசினாலும் இன்னும் அந்த சவால்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது படிக்கின்ற காலத்தில் வீடுகளில் அவர்களுக்கு போடுகின்ற கட்டுப்பாடுகளுக்கு மேலதிகமாக சமூகத்திலும் அதற்கான ஒரு ஒரு ஓர பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. அது என்ன மாதிரியான சவால்களை அவர்கள் எதிர்நோக்குகிறார்? நிறைய சவால்கள். பெண்களாக பிறந்தாலே அதுவும் பிறந்தாலே ஒரு சவால் தான். உதாரணமாக நான் படிப்பது தொடக்கம் நாங்கள் வெளியேறி ஒரு தொழிலுக்கு செல்லும் வரையிலும் அல்லது திரும்ப வீட்டுக்கு வரும் வரையிலும் 1000 விடையான ஒரு தடயங்களை தாண்டித்தான் அந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. முதலும் நான் ஒரு இதில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சின்ன சவால் ஒரு உதாரணமாக கூறுகிறேன். நாங்கள் கிழக்கில் இருந்து கொழும்புக்கு வர வேண்டும் என்றால் பஸ் பயணம் தான். அந்த பஸ் பயணம் சுமாராக எத்தனை மணித்தியாலங்கள் எடுக்கின்றது? 8 மணித்தியாலங்கள். தனிமையில் எங்களால் வர முடியுமா என்பது முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, நாங்கள் தூரப்பயணம் ஒன்று செல்ல வேண்டுமாக இருந்தால் முதலில் நாங்கள் பகலிருந்தே சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம். ஏனென்றால் அந்த பயணங்கள் இருக்கின்றது. அந்த பயணங்களில் இறங்கி நம்பிக்கையாக எங்கேயுமே நாங்கள் வாஷ்ரூம் செல்ல முடியாது. எந்த பெண்ணாக இருந்தாலும் கேட்டு பாருங்கள், பாதுகாப்பான ஒரு தரிப்பிடத்தில் நிப்பாட்டி எங்களால் கழிவறைக்கு செல்ல முடியுமா என்று. இதே தான் ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதா? அவர்கள் அழகாக தண்ணி போட்டல் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு சுதந்திரமாக வருவார்கள், விரும்பின இடத்தில் நிற்பார்கள், போவார்கள். அவர்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக தட் இஸ் சிஸ்டம், எங்களோட சிஸ்டம் அப்படியே வந்து விட்டது. இதே போன்று தான் கல்வி பயில்வதிலும் சரி, தொழிலுக்கு சென்றாலும் சரி, இப்படியான எல்லா வகையிலையுமே தடங்கல்கள் பெரும்பாலும் இருந்து கொண்டு தான் இருக்கு. சிஸ்டத்திலையும் இருக்கின்றது. எல்லா பிரச்சனைகளையும் பெண்களிடம் கேட்கும் போது அவர்கள் நிறைய குடும்பங்களில் வரும் பிரச்சனைகளிலிருந்து நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள். ஸோ இதை நாங்கள் ஒரு இதாக பார்த்தாலே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இதை நாங்கள் அட்ரஸ் பண்ணணும், இதை பற்றி பேச வேண்டும். நிச்சயமாக சமூகத்தில் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு ஆணுக்கு இதனுடைய பிரச்சனை உணரப்படுவதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். உணர்வதற்காக சில ஆண்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், சில சமூக ஆர்வலர்கள், சில பெண்கள் இது பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களைப் போல சமூகத்தில் ஆர்வமுள்ளவர்கள், சமூக ஆர்வலர்கள் இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்னும் வீரியமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பஸ் பயணத்தில் இருந்து சாதாரண ஒரு பஸ் பயணம், இது பற்றி நாங்கள் பேசுகின்ற போது ஊர்லேருந்து கொழும்புக்கு வரது பெரிய விஷயமா பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சில வேலை யோசிக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற கஷ்டம் நீங்கள் சொல்கின்ற போது தான் உணரக்கூடியதாக இருக்கிறது. இல்லாட்டி தெரியாது. அது அந்த பயணத்தில் செல்லும் ஒரு பெண்களுக்கு தான் அது தெரியும். அதே நேரம் பொது தரிப்பிடங்களில் பொது தரிப்பிடத்தில் இருந்து இந்த பொது டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் செல்கிறதா இருந்தால் எவ்வளவு தன்னம்பிக்கையாக நாங்கள் அதில் செல்லலாம் என்பது அடுத்த பிரச்சனை. ஒரு கணிப்பீடு சொல்லுகின்றது 91% துஷ்பிரயோகத்துக்கு பெண்கள் உள்ளாய் கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று. இது போன்று பல்லாயிரக்கான பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன, சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் எவ்வகையான விஷயங்கள் இதுக்கு தற்காப்பாக எடுத்துக்கொண்டு இல்லை இந்த உதாரணமாக கொழும்பிலிருந்து இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இதற்கு என்ன நடவடிக்கை ஏற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது? நான் பர்சனலி கண்ட்ராக்டரிடம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் செல்வதாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டலாம் தானே. அவர்களுக்கு அது செய்ய முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்தால் அவர்களுக்கும் இல்லை, ஒரு ட்ரெயின் எடுப்போம் அதிலும் இல்லை, எங்கேயும் இல்லை. ஸோ இந்த பெண்கள் படும் கஷ்டங்கள் வெளியில் சொல்வதற்கு வெட்கம். முதலாவது எங்களால் வெளியில் கதைத்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் இப்படின்னு சொல்லியே நிறைய பேர் சொல்வதும் இல்லை. இப்படியான நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த சிஸ்டத்தில் பிழை அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம், அது ஒரு பிழை தான், தவறு தான். அது சிஸ்டம் திருத்தப்பட வேண்டும். அதே நேரம் அந்த மைண்ட் செட், அது மனப்பாங்கும் மாற வேண்டும். குறிப்பாக இப்போ நீங்கள் உரிமையாக வெளியில் பேசுகின்ற போது அதை விமர்சிக்கவும் சிலர் இருப்பார்கள். அந்த விமர்சனங்களை பார்த்து நாங்கள் ஒதுங்கிவிடவும் கூடாது. அதே நேரம் அந்த விமர்சிக்கின்றவர்களுக்கு எதிராக இந்த சமூக ஆர்வலர்களும் கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் ஒரு சமூகத்திலிருந்து வந்திருக்கின்றோம், ஆகவே அந்த சமூகம் சார்ந்தவர்கள் அதனை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதே நேரம் இவ்வாறான சமூக சவால்கள் இருக்கின்றதை வெளியில் பேசாதவர்கள் 99%
1% தான் பேசத் தொடங்கியிருக்கு. ஆகவே இந்த குரல் பதியப்பட வேண்டும். ஆகவே பெண்களின் மேம்பாடு பற்றி பேசுகின்ற போது சிஸ்டத்தில் எந்த மாதிரி இந்த நடைமுறையில் என்ன மாதிரியான தவறுகள் இருக்கின்றதோ மனப்பாங்கிலும் குறிப்பாக அதனை செலுத்துகின்ற நடத்துனரிலிருந்து அவர்களுடைய பார்வையிலிருந்து பல விதங்களும் மாற்றப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே இந்த ஆரோக்கியமான கலந்துரையாடல் தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் மாத்திரமல்லாமல் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். சமூகத்தில் இது ஒரு பேசு பொருளாக பேச வேண்டுகின்ற சந்தர்ப்பங்களில் பேசுகின்ற போது நிச்சயமாக ஒரு தீர்வை நோக்கி ஒரு நகர்வாக இந்த விடயத்தை நாங்கள் முன்னில் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த வாரம் பேசிக் கொண்டிருப்பது பெண்களினுடைய மேம்பாடு பற்றிய விடயம். இது பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம். இது பேச வேண்டும். இந்த பேசு பொருள் சமூகமயப்படுத்தப்பட வேண்டும். இந்த மேம்பாடு என்பது தனியே கல்வித்துறையில் அல்லது வேலைக்கு சென்று பணம் சம்பாதிப்பதில் அல்லது உயர் பதவிகளில் அமர்வதில் மாத்திரமல்ல, எங்களுடைய மனப்பாங்கில் அதே நேரம் எங்களுடைய சமூகத்தின் முன்னேற்றத்தில் இந்த பேசு பொருளை பெண்களுடைய மேம்பாடு பிரதிபலிக்க வேண்டும். அந்த பிரதிபலிப்பை நாங்கள் குடும்பங்களில் காண வேண்டும், சமூகத்தில் காண வேண்டும், நாட்டில் காண வேண்டும். அப்போதுதான் ஒரு அபிவிருத்தியை முன்னேற்றத்தை நோக்கி நகர முடியும். குறிப்பாக ஷப்ரினா ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த பொருளாதாரம் பெண்கள் வேலைக்கு போவது நிச்சயமாக ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும். இந்த காலத்தில் அநேகமான இடங்களில் குறிப்பாக எங்களுடைய சமூகத்தை குறைவாக இருக்கலாம், அநேகமான இடங்களில் நாட்டில் பல இடங்களிலும் பெண்கள் வேலைக்கு செல்ல தொடங்கி இருக்கின்றார்கள். மிக ஆரோக்கியமான விஷயம். பொருளாதாரத்தில் பங்களிப்பு செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள், வரவேற்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் இன்னும் வீடுகளில் அவர்களுக்குரிய அந்த முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும், அலுவலகத்தில் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கின்றதா என்ற ஒரு கேள்வியும் எடுக்கின்றது. அதே வேளையில் ஒரே தொழிலை செய்கின்ற ஆணுக்கு வழங்கப்படுகின்ற வேதனமும் அதே தொழிலை செய்யப்படுகின்ற பெண்ணுக்கு வழங்கப்படுகின்ற வேதனமும் சம்பளம் ஈக்குவலாக இருக்குதான்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. என்ன மாதிரியான சவால்கள் இருக்கின்றன? ஒரு பெண் வேலைக்கு செல்வதென்றால் நிறைய பிரச்சனைகள். உதாரணமாக ஒரு ஆண் போன்ற அல்ல, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஏஜ் சைக்கிள் ஒன்றைக்கு எங்களுக்கு ஒரு 40 வயதை தாண்டினால் எங்களால் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது என்பது நடைபெற முடியாத ஒரு விடயம். அந்த 35 to 40 இயர்ஸ் அல்லது 30 to 40 இயர்ஸ் தான் ஒரு லேடர், கரியர் லேடரில் போக வேண்டும், உச்சத்தை அடைய வேண்டும் என்றால் அதான் வெரி பீக் டைம். அந்த டைமை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் என்றால் வாழ்க்கையில் எங்களால் ஒரு குழந்தையோ அல்லது இதில் கூடுதல் ஈடுபாடை கொடுத்து கொண்டு அதுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு கட்டம் ஒன்று ஏற்பட்டால் இப்போ இருக்கிற சமூக நிலைமையில் நாங்கள் 2இல் 1 தான் பிக் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலைகளில் இருக்கிறோம். அல்லது அதை தாண்டி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் ஒன்று வந்தால் அப்படியே நாங்கள் முன்னேறுவதற்கு இருந்தால் அந்த பிள்ளையை நாங்கள் வீட்டில் விட்டு செல்லலாமா? முதல் போன்று ஒரு கூட்டு குடும்ப நிலைமை இல்லை. அப்போ நாங்கள் ஓகே சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட், கட்டாயம் வேலைக்கு போங்க, அவர் மதிக்கிறார் எங்களுடைய ட்ரீம்ஸ் கனவுகளை எல்லாம் மதித்து நீங்கள் செய்யுங்கள், தன்னம்பிக்கையோடு போய் வாருங்கள் என்று சொன்னால் அடுத்த கட்டம் இந்த பிள்ளையை நாங்கள் என்ன செய்வது? அதற்குரிய ஒழுங்கமைப்பு நம் நாட்டில் இருக்கின்றதா? எந்த அளவுக்கு இருக்கின்றது? அப்போ உதாரணமாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய நண்பர்கள் தன்னுடைய குழந்தைகளை நம்பிக்கையாக ஒரு டே கேர் சென்டரில் விடுவதாக இருந்தால் 15,000 குறைந்தது, 15,000 அது வித்தவுட் ஃபுட், ரைட்? அல்லது கொஞ்சம் நன்றான ஒரு டே கேரில் விடுவதுனா 30,000 40,000 போகணும். அப்போ இவர்கள் உழைப்பதற்காக எங்களால் கேர் பண்ண இயலும் தானே பிள்ளை அதிக அளவில். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள். சரி ஓகே, நாங்கள் வேலை தளங்களுக்கு பிள்ளைகளை கூட்டி செல்லலாமா? அடுத்த பிரச்சனை. அங்கே டே கேர் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக குழந்தைகளை பார்க்குன்ற அளவுக்கு ஒரு பேக்ரவுண்டோடு அந்த ஒர்க் என்வாயன்மெண்ட் இருக்குது. என்னென்னா இந்த எக்கானமிங்கிறதே நாங்கள் எல்லா விஷயத்துலையும் ஆண்பால் பெண்பால், நான் ஆண் பெண் என்பதை பேசவில்லை, ஃபெமினிஸ்ட் அதை பேசுகிறேன், ரைட்? ஆண்பால் பெண்பால் என்று பார்த்தாலே இந்த டொமினன்ஸ் ஆண்களாலே பிறப்பிக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த ஒர்க் என்வாயன்மெண்ட்டும் சரி, இந்த பொருளாதாரம், அந்த எக்கானமி இந்த சொல்கிறோம் தானே, இது எல்லாமே ஒரு மேல் டொமினன்ஸால் இந்த ஒரு என்ன சொல்கிற ஆண் பால் என்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கின்ற. அப்போ நாங்கள் இதுக்குள் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏற்றபடி அவர்களுடைய அதே அந்த வயதும் அந்த எங்களுடைய சைக்கிள் அதெல்லாம் கணக்கிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு நிகராக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை கொண்டு போக வேண்டும். இல்லது எங்களுடைய பெண்பால் எங்களுடைய அந்த இதை காட்ட வெளிக்கிட்டோம் என்றால் நாங்கள் அந்த சிஸ்டத்துக்குள் வரவே இயலாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஈவன் ஃபார் ப்ரெக்னென்ட் உமன் எத்தனை ஒரு குழந்தைக்கு 4 மாதம்தான் லீவ். அதுக்கு பிறகு அந்த குழந்தை என்ன செய்வது? 6 மாதம் இப்பொழுது சொல்கிறார்கள், 6 மாதம் பாலை தவிர்த்து வேறு எதுவும் கொடுக்க, ஈவன் தண்ணி கூட நாங்கள் கொடுக்க இயலாது. ஆனால் லீவ் எங்களுக்கு 4 மாதம்தான். அதுவும் சில கம்பெனிஸில் கொடுக்குறாங்க, மற்றபடி அதுவும் இல்லை. அப்போ ஆனால் சில நாடுகளில் 1 year 2 years வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். 2வது உள்ள குழந்தைக்கு இதை விட குறைவு. அப்போ இந்த குழந்தைகளின் நிலைமை என்ன? நாங்கள் ஒரு
ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்த நாட்டுக்கு வந்து அவங்கள ரோட்டில் விட்டு கொண்டு செல்ல முடியாத தொழிலுக்கு போகிறோம் என்று சரி ஓகே இதையும் தாண்டி ஒரு பெண் இது வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பெண்ணுக்கான பிரச்சனைகள் குடும்பத்தில் இல்லாமல் ஒரு தனிமையில் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு வர பிரச்சனைகள் அது வேறு வகையான பிரச்சனைகள் இப்படி எல்லா வகையிலையும் பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கின்றன இதுக்கான தீர்வுகள் என்பது ஒரு 2 நாளில் 3 நாளில் கொண்டு வர முடியாது இப்பொழுது நிலைமையில் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஏன்னா உருவாக்கினவர்கள் ஆண்கள் பெண்களுடைய தேவை என்ன பெண்களுக்கு இதில் முன்னேற வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏற்ற வகையில் இதனை எவ்வாறு மாற்றி அமைக்கலாம் அவர்களுக்கான இடங்களை எவ்வாறு கொடுக்கலாம் என்பதை வந்து அவர்கள் முதலாவது அறிய வேண்டும் அதற்கு பெண்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ன ஒரு முடிவாக இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்லேருந்து நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் தானே அப்போ எல்லாரும் எடுக்கும் நேரம் ஒரு திட்டத்தை தீர்க்கும் நேரம் ஒரு பெண்ணினுடைய ஆலோசனை சாதாரணமாக ஒரு தாய் ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒரு நல்ல இப்படி செய்தால் என்ன நடக்கும் என்று சாதாரணமாக கேட்டால் கூட அவர்களுக்கு தெரியும் பெண்களுக்கு வர பிரச்சனைகள் என்னவென்று ஸோ இப்படியான ஒரு விஷயங்களை கலந்தாலோசிக்கும் போது அது கட்டாயமாக வந்தால் மாத்திரம்தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்பொழுதுதான் இந்த பொருளாதாரம் என்பது இன்னும் ஹாப்பியாக அதாவது வந்து என்ன சொல்ல நாங்கள் சஸ்டைனபிளாக இருக்கும் சாதாரணமாக இந்த பொருளாதாரம் மாத்திரமல்ல ஒரு பெண் வேலைக்கு போகின்ற குடும்பங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்தில் ஆண் வேலைக்கு போகின்ற போது இருக்கின்ற பிரச்சனைகளையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது சில வேலைக்கு போகாத பெண்களுடைய குடும்பங்களுடைய பிரச்சனை வேறு விதமாக இருக்கும் பொருளாதார பிரச்சனை ஒரு புறம் இருக்கும் அதே நேரம் ஆண்கள் எந்த நேரம் வீடுகளில் இருக்க வேண்டும் அந்த வேலை பளு பற்றிய ஒரு தெளிவு இருக்காது வேலையில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் அவர்களுக்கு தெரிய வர வாய்ப்பில்லை ஆனால் வேலைக்கு போகின்ற பெண்கள் மிக அழகாக அதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆக பெண்கள் வேலைக்கு போவது சமூகத்தில் அந்த ரீதியிலும் ஒரு நன்மையாக அமையும் நிச்சயமாக என்ன சொன்னால் அந்த நரோ மைண்டட் இல்லாமல் போய்விடும் பல பேருடன் மற்றது வீட்டில் பிரச்சனைகள் குறைக்கப்படும் நோண்ட மாட்டார்கள் ஏனென்றால் கணவன் வெளியில் சென்று வந்தால் அவர்களுக்கு 1000 விதமான பிரச்சனைகள் வெளியில் இருந்து வரும் சில நேரம் ஆண்கள் வெளியில் சொல்வதில்லை அது அவர்களுடைய ஒரு குணம் ஆனால் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கும் போது இவர் சொல்லவில்லைன்னா ஏன் சொல்லவில்லை நோண்டி கொண்டிருப்பார்கள் பிரச்சனைகள் அது பிள்ளைகளோடும் பிரச்சனை இதே நேரம் பெண்ணும் வேலைக்கு சென்றால் அந்த நரோ மைண்டட் மாறி ப்ராட் மைண்டட் ஆகி பிஸி ஆகி அதே நேரம் அவர்களுடைய அந்த பங்களிப்பு அதிகமாகும் எல்லா வகையிலையும் ஆகவே அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அவரும் அதுக்கப்புறம் வந்து இதுதான் உன் வேலை என்று சொல்ல போவதில்லை ஈக்குவலி அவரும் வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவாக கொண்டு கொள்ளலாம் அப்படியான வகையில் வந்து அந்த பெண்கள் வந்து 4 பேரோடு பழகும் போது அதாவது ஆண்களை மட்டும் நான் குறிப்பிடவில்லை பெண்கள் இப்போ ஒரு டீச்சிங் போனால் கூட அந்த ஸ்கூல்ஸில் வந்து நிறைய பேரை பார்ப்பார்கள் அப்போ அவர்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயம் வரும் ப்ரெஷர்ஸ் வரும்போது இவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுகொள்ளலாம் ஆகவே நாங்கள் வெளியில் வர 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 எங்களுடைய திங்கிங்கும் நாங்கள் அந்த எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணலாம்ங்கிற கேப்பபிலிட்டிஸும் அதிகரிக்குமே அல்லாமல் உதாரணமாக நீங்களே கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஆண்கள் வந்து உதாரணமாக படித்த பெண்களை விட படிக்காத பெண்களைத்தான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறாள் அது ஏனோ தெரியவில்லை ஆனால் 2 பேரை மெச்சூரிட்டி லெவலை பார்த்தால் படித்த பெண்களுக்குரிய மெச்சூரிட்டி லெவல் இஸ் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பார்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் அதிகமான அளவு எப்படி செய்தால் அந்த பிள்ளையை நாங்கள் சரியான முறையில் கொண்டு செல்லலாமுங்கிற ஒரு மெச்சூரிட்டி லெவல் அவர்களுக்கு தெரியும் ஆனால் இதே இது படிக்காத பெண்களிடம் மிகவும் குறைவு எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் அடிக்கடி பிரச்சனைகள் இந்த மாதிரியான விடயங்கள் அதிகமாக காணலாம் ஆகவே இவர்களுடைய இன்வால்மெண்ட்டை கூட்டுறதால பொருளாதாரம் மட்டுமில்லை எல்லா வகையிலையும் நாங்கள் ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வரலாம் நிச்சயமா ஆக இந்த ஆண்களுடைய மனப்பக்குவம் அல்லது மனப்பான்மையும் கூட இதில் மாற்றத்தில் உட்படுத்தப்படும் நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பாலான ஆண்கள் படித்த பெண்களை விட படிக்காத பெண்களை விரும்புவதாக ஆனால் சமூகத்தில் இப்போது அந்த மாற்றம் வந்திருக்கிறது ஆனாலும் கூட இன்னும் போதிய அளவு வர வேண்டும் ஒரு சிறு மாற்றம் படித்த பெண்களை திருமணம் வேலைக்கு போகக்கூடாது படிச்சும் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் வேலைக்கு போகக்கூடாது வீட்டில் இருக்க வேண்டும் ஆக அந்த விடயங்கள் மாற்றத்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது காரணம் ஆண்களுக்கான அந்த சுதந்திரமும் ஆண்களுக்கான அந்த விடயங்களும் நீங்கள் சொன்னது போல வீடுகளில் எங்களுடைய மூத்த தலைமுறை அல்லது எங்களது பெற்றோர்கள் வளர்த்த விதம் நாம் எங்களுடைய அடுத்த தலைமுறையாவது இதிலிருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இப்போது இருந்து நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் ஓரிரு நாட்களில் ஓரிரு மாதங்களில் ஓரிரு வருடங்களில் கொண்டு வர முடியாது ஆனால் அதை நோக்கிய ஒரு பயணத்தை ஒரு நகர்வாக ஒரு நத்தியை போராறி ஒரு மிக குறைந்த அளவு ஒரு முயற்சியோடு ஒரு நகர்வாக இதை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு பதிவாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் வைக்கலாம்
சமூகத்தில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறது? குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல குடும்பத்தில், ஆண்கள் மனப்பக்குவத்தில் அல்லது வேலைத்தலங்களில், சம்பளத்தில் இந்த மாதிரியான பிரச்சனை. சமூகம் இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கின்றது? சமூகத்தில் இருக்கின்ற சவால்கள் என்ன? சமூகத்திலும் இதே போன்றே தான். வீட்டில் உள்ளது தானே சமூகத்தில் இருக்க போனேன் என்றால் ஒரு 10 குடும்பம் சேர்ந்தது தான் சமூகம். ஆகவே நம் வீட்டில் என்ன பிரச்சனையோ அதைத்தான் என்ன அவர்கள் தான் வெளியில் செல்வதும் சமூகம். வேற ஒரு மேற்கத்திய நாட்டுக்கு நாங்கள் சென்றால் அந்த என்வாயன்மெண்டே டோட்டலி டிஃப்ரெண்ட். அதில் நாங்கள் என்ன சொன்னால் அவங்கள சமூக அமைப்பும் அவர்களுடைய திட்டங்களும் அவர்கள் கொடுக்கின்ற செல்வாக்கு. ஆனால் ஒரு விடயம் 1920 தான் பெண்களுக்கு முதலாவது வாக்குரிமை பெற்றுக்கொள்ளப்பட்டது. ஜஸ்ட் லைக் 100 years பேக். ஆனால் நம் நாட்டில் இவ்வளோ ஆனால் அவர்கள் அதற்கு பிற்பாடு ஒரு பாரிய அளவிலான ஒரு வெற்றியை நோக்கி, அதாவது பெண்கள் முன்னுக்கு வந்து அந்த ஈடுபாடு குடும்பங்களோடு இருக்கின்ற அந்த இதுகள் எல்லாமே வந்து முன்னேறி வந்துட்டது. பட் ஸ்டில் நம்மளுடைய கலாச்சாரத்தை பார்ப்போமாக இருந்தால் பெண்கள் வெளியில் வந்து ஒரு நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம் கிழக்கில் ஒரு பெண் வாகனம் ஓட்டுவது என்பது கார் அல்லது ஒரு பஸ்ஸோ அல்லது ஏதோ ஒன்று எடுப்போமே, அது எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? சாதாரணமான ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுகின்றதா அல்லது நெகட்டிவாக பார்க்கப்படுகின்றதா? நிச்சயமாக நெகட்டிவ். ஏன்னா ஒரு பெண் தத்துணிவோடு வாகனத்தை செலுத்துகிறான் என்றால் நல்ல கதை இல்லை அந்த பெண்ணுக்கு. அகங்காரம் அது இதுன்னு சொல்லி ஒரு ஏகபட்சமான ஒரு முத்திரையை குத்தி விடுவார். இதே இது இந்த பெண் வெளிநாட்டில் பைலட்டாக வந்தால் அதே சமூகம் கதைப்பது என்றால் பாருங்கள், என் ஊரில் இருந்த ஒரு பெண் அங்கே சென்று பைலட் ஆகிவிட்டார். அதை மெச்சுகிறார்கள். அதே நேரம் ஒரு கனடாவிலோ இல்லை வேறொரு நாட்டிலோ ஒரு தமிழ் பெண்ணோ இல்லை ஏதோ அரசியலமைப்பிலோ முன்னுக்கு வந்தால் அதற்கு கொடுக்கின்ற பாராட்டும், அதே நேரம் நம்ம அரசியலுக்கு ஒரு பெண் அதே குலத்தில் இருந்து வந்து அதே இலங்கையில் அட்லீஸ்ட் ஒரு டிஎஸ் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனால் கூட கொடுக்கின்ற மரியாதையும் என்ன? இவ்வகையான பிரச்சனைகள் சமூகத்தில், அதாவது பெண் ஆண் என்ற அது அந்த அந்த சிஸ்டம் எங்கட நீ வேற நான் வேற இப்படித்தான் இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை சொன்னால் மாறி பேச இயலாது, தந்தை ஒரு வார்த்தை சொன்னால் பேச இயலாது, சகோதரன் ஒன்று சொன்னால் பேச இயலாது. ஒரு கருத்து சுதந்திரம் என்பது இல்லை. மஷூரா பண்ணுறது, அதை நாங்கள் இண்டிபெண்ட்டாக பேசி ஒரு விஷயம் பேசுகிற அந்த ஆலோசனை கூட நம் சமூகத்தில் இல்லை. அப்பொழுது எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை நாங்கள் சமூகத்தில் இருந்து எதிர்பார்க்கலாம்? இல்லை. இதே விஷயம் தான் குடும்பத்தில் நடப்பது தான் சமூகத்தில் நடக்க போகின்றது. முதல் குடும்பத்தில் தான் எங்களுடைய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். குடும்பத்தில் மாற்றம் கொண்டு வந்தால் அது என்று சொன்ன அடுத்த தலைமுறைக்கு வேறு விதமாக ஒரு விஷயத்தை நாங்கள் ஊட்டினால் அந்த பிள்ளைகள் பார்த்து வளர்ந்து அது சமூகத்திற்கு போகின்ற போது இன்னொரு 20 வருடங்களில் நாங்களும் ஒரு பாசிட்டிவான ஒரு சந்தோஷமான ஒரு எல்லோரோடையும் ஈக்குவல்ன்றும் சொல்ல முடியாது, அதாவது நம்மளுடைய ரைட்ஸ் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு வரக்கூடிய ஒரு சமூகமாக மாறலாம். நிச்சயமாக அந்த மாற்றத்துக்கான ஒரு விடயமாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஷப்ரினா நசீர், உங்களுடைய நிறைய கருத்துக்கள் சமூகத்தினுடைய ஒரு தேவைப்பாட்டுக்காக அல்லது சமூகம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ணுவதற்கான ஒரு புள்ளியாக இருக்கிறது. ஆகவே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கேட்கப்பட வேண்டிய விடயம் இப்போது நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படும் போது கேட்கின்றோம். சமூக ஆர்வலராக உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது, என்னென்ன மாதிரியான விடயங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், எதிர்கால விடயம் செய்ய அதாவது எதனை அல்லது சொன்னால் பெண்களுக்கு என்றால் குடும்பங்கள் வந்து தற்பொழுது அதை செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை எங்கட நிதியை கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த
முடிந்த சோர்சஸை கொண்டு வரலாம் என்று நிச்சயமா அவங்களுடைய மாற்றம் நாங்கள் வழங்குவது போது அது அந்த இடத்தை சென்றடையும். ஒரு அடியாக எடுத்து வைத்தாவது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நோக்கி பயணிப்போம். நிச்சயமாக இந்த வார நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு இந்த தெளிவுபடுத்தல்களை வழங்கிய ஒரு விளக்கத்தை ஒரு தெளிவுபடுத்தலை வழங்கிய மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் சமூக ஆர்வலர் ஷப்ரினா நசீர், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.